சங்கீதம் 91 1 முதல் 16 வசனங்கள். Psalm 91. இந்த சங்கீதத்தை நாம் இப்பொழுது பாட்டாக பாடினபடினாலே மறுபடியும் இந்த சங்கீதத்தை நாம் வாசிக்கப் போவதில்லை. இப்பொழுது நாம் உன்னதமானவர் என்ற பாட்டை நாம் பாடினோம், அது முழு சங்கீதம் அதில் வருது. அதனால் மறுபடியும் இப்போ நேரம் இல்லாதபடினால சகோதரி செல்வி அவர்கள் 73ஆம் சங்கீதத்தை முழுதுமாக வாசித்தார்கள். 73 தானே வாசித்தாங்க, 73 படித்தார்கள் அல்ல. ஆகையால் நாம் வழக்கத்தின்படி ஒவ்வொரு ஆராதனையும் நாம் என்ன வாசிக்கிறோம்? பழைய ஏற்பாட்டின் பாகத்தை நாம் வாசிக்கிறோம். சபையில் வேதாகமம் வாசிக்கப்பட வேண்டும். ஆதியில் சபையில் ஆண்டுடைய காலத்திலும் வேதாகம் பழைய ஏற்பாட்டு காலத்திலும் மோசேயின் காலத்திலும் என்ன வாசிக்கப்பட்டது? அவர்கள் தோராவை திறந்து எதை வாசித்தார்கள்? தோராவை வாசித்தார்கள். அந்த தோராவை வாசிக்கும் பொழுது அதில் உள்ள பாகத்துக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பார்ஷா என்று பெயர். தெரியாதவர்களுக்காக சொல்லிக் கொடுக்குறேன். பார்ஷா. when we read the Old Testament portion in the synagogue, in the church, that is called the parsha. ஸோ அது புதிய ஏற்பாட்டில் நாம் அதை வாசிக்கும் பொழுது புதிய ஏற்பாட்டு பகுதியை நாம் எடுத்து சபையில் தோல் சுருள் அங்கே அந்த காலத்தில் இருந்தது, இப்பொழுது நமக்கு புஸ்தகமாக இருக்கிறது. அதை வாசிக்கும் பொழுது அதற்கு பேர் ஹஃப்டாரா என்று. பரவாயில்ல, எத்தனை பேர் சொன்னீங்க? ஹஃப்தாரா. நிறைய பேர் தெரியுது, பரவாயில்லையா? ஈவரெலாம் தெரியுது, ரைசலாட் எப்ரி பாஷெலாம் தெரியுது, எனக்கு நிறைய பேர். இப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள், பழைய ஏற்பாட்டு பாகத்தை நாம் சபையில் எழும்பி நின்று வாசிக்கும் பொழுது அதற்கு பார்ஷா என்று எபிரேய பாஷையில் பெயர். புதிய ஏற்பாட்டை சபையில் நாம் எழும்பி நின்று படிக்கும் பொழுது அதுக்கு பேர் ஹஃப்தாரா என்று பெயர். ஹாஃப் தோரா இல்லை, ஹஃப்தாரா என்று பெயர். இதில் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது அந்த 73ஆம் சங்கீதம் வாசிக்கப்பட்டதுனால மறுபடியும் நாம் இப்பொழுது நேரம் இல்லாதபடி அதை வாசிக்கவில்லை. இப்பொழுது நேரடியாக இந்த சங்கீதத்தை எடுத்து 91ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளும், அங்கே திருப்பிக் கொள்ளும். Turn to Psalm 91. ஹல்லேலூயா. Psalm 91 நமக்கு எல்லாம் தெரிந்த வசனம். 91ஆம் வசனம், 90ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த வார்த்தை அதற்கு எபிரேய பாஷையில் அந்த வார்த்தை அதற்கு ஆனா என்று அது சொல்வார்கள் எபிரேய பாஷையில். ANAH இங்கிலீஷில் வச்சுங்க. ஆனா. அலஃப் நூன் ஹே. எபிரேய பாஷையில் அலஃப் நூன் ஹே. நீங்கள் எபிரேய பாஷையுடைய வார்த்தைகள் வேர்ட்ஸில் அந்த லெட்டர்ஸ், அந்த எழுத்துக்கள் பார்க்க வேண்டுமானால் 119ஆம் சங்கீதத்துக்கு நேராக உங்கள் வேதாந்தத்தை திருப்பும் பொழுது அது மேலே முதலாவது 1ஆம் வசனத்துக்கு மேலே போட்டிருக்கிறது ஒரு எக்ஸ் மாதிரி போட்டு, அது பேர் தான் அலஃப். அப்புறம் பெத், கிமல், நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா டலத், ஹே, வாவ், ஜைன், கெத், டெத், யோட், கஃப். அதுக்கப்புறம் கேஃப் இருங்க இங்கே இருக்குது இந்த டேலத், லாமெட், அப்புறம் நூன், மேம் நூன், அதுக்கப்புறம் சமக், ஐன், ஃபே, ஜாடே. தட்சோடேன்னு போட்டிருக்கோம் தமிழில், அதுக்கு ஜாடேன்னு பேர். ஜாடே, கோஃப், ரெஷ், ஷீன், டவ். ஹல்லேலூயா. இப்போ இதில் முதலாவது லெட்டர் அது அலஃபும், அப்புறம் இந்த நூன் என்ற அந்த லெட்டர், அதுக்கப்புறம் ஹேன்னு பார்த்தோம் இல்லையா, நம்ம அந்த லெட்டர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகையால் இதை 3 லெட்டர்ஸையும் அதை படிக்கும்போது அது அண்ணா அப்படின்னு வரும். ANHன்னு வச்சிங்களேன்.
ANAH, அனா. அது என்ன அர்த்தம் என்றால், ஒரு 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 முக்கியமான ஒரு காரியம் ஒரு காரியம் நடைபெறுகிறது. அந்த காரியம் நடைபெறும் பொழுது அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து கர்த்தர் நம்மை காரியம் நடக்காதபடி கர்த்தர் நம்மை காத்துக்கொள்கிறார். ஒரு பயங்கரமான காரியம் நடக்காதபடி கர்த்தர் நம்மை காத்துக்கொள்கிறார். 91 சங்கீதத்தை பார்க்கும்பொழுது, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த ஆனால் நமக்கு நடக்காதபடி கர்த்தர் நம்மை காத்துக்கொள்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மேட்டர், ஒரு செயல்பாடு, அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுகள், ஒரு காரியங்கள், பயங்கரமான காரியங்கள் நமக்கு நடக்காதபடி கர்த்தர் நம்மை காத்துக்கொள்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது இதில் பார்க்கும்பொழுது இப்போ நமக்கு வந்து அந்த வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று தமிழில் போட்டிருக்கு. நோ ஈவில் ஷல் பிஃபால் தி. இங்கிலீஷில் என்ன போட்டிருக்கும்? நோ பிளேக். ஆமாம், there shall be no evil befall thee, neither shall any plague come nigh thy dwelling. சாதாரண இந்த அர்த்தத்துக்கு என்ன அர்த்தம், என்ன யோசிப்பாங்கனாக்கா, வந்து ஒரு பயங்கரமான ஒரு வாதை நம்முடைய கூடாரத்துக்கு வராது அப்படின்றது சாதாரணமாக அதை நேரடியாக பார்க்கும்பொழுது ஆசிட்டிஸ் அது அப்படி தெரியுது பார்க்குறதுக்கு. வாதைன்னு சொல்லும் பொழுது ஒரு பயங்கரமான ஒரு சிக்கன் பாக்ஸ் வச்சுங்க, இல்லைனாக்கா ஒரு ரேட் பாய்சன், ஏதோ ஒரு டெட்லி டிசீஸ், பயங்கரமான ஒரு வியாதி, வாதை. நேற்று கூட டிவியில் பார்க்கும்போது எகிப்து தேசம் இன்னும் தெரியும்ல, எகிப்தில் தான் கர்த்தர் இஸ்ரவேலை கர்த்தர் மீட்டுக்கொண்டு சுதந்திர சமுத்திரத்தின் மூலமாக கடந்து சென்று வனாந்திரத்துக்கு வந்து, வனாந்திரத்தை எங்கே வந்தார்? பாலும் ஓடு தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு வந்தார். அப்பொழுது அவர்களை போக விடாமல் எகிப்தின் ராஜா அவர்களை கட்டி வைத்திருக்கும் பொழுது கர்த்தர் 10 வாதைகளை அனுப்பினார். 10 விதமான பயங்கரமான காரியங்களை கர்த்தர் அனுப்பினார். அனுப்பி அவர்களை விடுதலை செய்தார். அதில் ஒரு வாதை வந்து வெட்டுக்கிளிகளாக வந்தது. ஹல்லேலூயா. நேற்று டிவியில் காமிக்கிறான், ஈஜிப்டில் நிறைய வெட்டுக்கிளிகளாக, கோடிக்கணக்கான வெட்டுக்கிளிகள். என்ன பாருங்க, அது எங்கே வந்திருக்கு? அதே ஈஜிப்டுக்கு மறுபடியும் வெட்டுக்கிளிகள். ஹல்லேலூயா. கர்த்தர் ஈஜிப்டை கர்த்தர் எச்சரிக்கிறார். அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, அங்கே உள்ள சபைகளுக்கு காப்டிக் சர்ச்சுன்னு இருக்காங்க ஈஜிப்டில். அந்த எகிப்தில் இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான வாதை இப்பொழுது 2-3 நாளைக்கு மேலே காமிச்சேன் டிவியில். ஆகையால் இதெல்லாம் நடந்த காரியம், இது கட்டுக்கதை இல்லை. பைபிளில் எழுதியிருக்கிற வேதாந்தத்தில் இருக்கிற காரியங்கள் கட்டுக்கதை இல்லை. ஹல்லேலூயா. அந்த நாட்களில் எப்படி நடந்ததோ அப்படியே இந்த நாளிலும் சில காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆமென். கர்த்தர் யார் என்பதை கர்த்தர் காண்பிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாக ஒரு தேசம் எழும்பும்போது அந்த தேசத்தை கர்த்தர் வாதிப்பார், வாதைகளால் வாதிப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ். பெசிலன்ஸ் வில் கம் அப்பான் த லேண்ட். ஒரு தேசம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பும்போது அந்த தேசத்தில் கர்த்தர் வாதைகளை அனுமதிக்கிறார். ஏனென்றால் அது கர்த்தருடைய நியாயத்தை தீர்ப்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நேசிக்கிறவர், சாந்த குணமுள்ளவர், அன்புள்ளவர், தன்னையே தியாகமாக கொடுத்தவர், தன்னுடைய இரத்தத்தையே சிந்தி நம்மை காப்பாற்றினவர். கர்த்தர் எப்படி நம்மை காப்பாற்றியிருக்கிறார்? தன்னுடைய இரத்தத்தையே சிந்தி, முழு இரத்தத்தையும் சிந்தி கர்த்தர் நம்மை காப்பாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. சிலுவை மரத்தில் நமக்காக தொங்கினார். அப்படிப்பட்டவர் நீதியுள்ள நியாயாதிபதியாகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பட்சிக்கிற அக்கினியாகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகையால் ஆண்டவர் பரிசுத்தமுள்ளவர். அவர் நமக்கு ஏதோ வாதைகளை அனுப்பி, துன்பங்களை அனுப்பி நம்மை வேடிக்கை பார்க்கிறவரல்ல. மனுஷ குலம் திருந்த வேண்டும், மனுஷர் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அவர் மூலமாக தான் ரட்சிப்பு, அவர் மூலமாக தான் பரலோகம். ஹல்லேலூயா. அவர் இல்லாவிட்டால் ரட்சிப்பு இல்லை, அவர் இல்லாவிட்டால் மரணம், சாவு, 2ஆம் மரணம், பாதாளம், அக்கினி. ஆகையால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை யார் என்று வெளிப்படுத்துகிறபடினாலே
அதிக நாம் ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் நம்மை நேசிக்கிறார், சாந்த குணம், கைவிடவே மாட்டார். ஆகையால் ஆனால் நம்மை சிக்ஷிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சிக்ஷிப்புனா என்ன அர்த்தம்? கரெக்ஷன் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. சின்ன சின்ன பிரச்சனைகள் வாழ்க்கையில் வரும்பொழுது நான் யோசிக்க வேண்டும், ஏன் இந்த பிரச்சனை ஆண்டவரே, எனக்கு ஏன் இந்த ப்ராப்ளம், எதற்காக இது வந்தது? உம்முடைய சித்தம் இல்லாமல் எந்த ஒரு காரியம் என் வாழ்க்கையில் நடைபெறவே பெறாத. நீர் என்னை ஆண்டு கொண்டிருக்கிற, எல்லாவற்றையும் ஆளுகிற கர்த்தர். அப்பொழுது உமக்கு தெரியாதபடி இந்த பிரச்சனை என்ன, எதற்காக, எப்படி வந்தது? என்னுடைய பாவமா? இதனால் ஆண்டவர், அப்பொழுது நாம் நம்மை சோதித்து பார்க்க வேண்டும். சோதித்து பார்த்து ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்புரவாக வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆண்டவரே, இந்த பாவங்களை மன்னியும், இந்த குற்றங்கள் குறைகளை மன்னியும். சில வேளை நாம் சில காரியங்களை நாம் ஏனோதான் என்று செய்யும் பொழுது நாம் அதிக ஜாக்கிரதை இல்லாமல் அஜாக்கிரதையாக இருக்கும்பொழுது, அசட்டையாக இருக்கும் பொழுது நமக்கு பிரச்சனைகள் வரும், சரீரத்தில் பிரச்சனைகள் வரும், பல விதமான கஷ்டங்கள் வரும், ப்ராப்ளம்ஸ் வரும் நம்ம வாழ்க்கையில். அப்பொழுது ஆண்டவரே, ஒய் லார்ட் ஒய், ஏன் ஆண்டவரே இந்த பிரச்சனை, ஏன் இந்த பாடு? அப்பொழுது சோதித்து கேட்கும் பொழுது கர்த்தர் நம்ம வெளிப்படுத்துவார். அப்பொழுது நாம் மனம் திரும்பி அவைகளை விட்டு விலக வேண்டும். ஹல்லேலூயா. நொறுங்குண்ட ஆவியோட கர்த்தத்தில் வரும்பொழுது கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? அவர் நம்மை மன்னிப்பார். ஹல்லேலூயா. நல்ல ஒரு மனதோட ஆண்டவரே என்னை மன்னியும், என் தயவாக பொறுத்து மன்னி ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தனை மன்னித்து கர்த்தர் என்ன செய்வார்? நம்மை சுகப்படுத்துவார். கர்த்தன் மறுபடியும் கட்டி எழுப்புவார். He will restore our life. மறுபடியும் கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? நம்ம வாழ்க்கையை மறுபடியும் சரிப்படுத்துவார், செம்மை செய்வார். பிரைஸ் தி லார்ட். 51ஆம் சங்கீதத்தில் அன்னைக்கு கூட வாசித்தோம், என் பாவங்களை பாராதபடிக்கு 51:9, என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணோம். இதெல்லாம் ஜெபம், சங்கீதக்காரன் தாவீதுடைய ராஜாவுடைய ஜெபம். இப்படிப்பட்ட ஜெபங்களை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் எதிர்த்த ஆழத்தை நம்ம செய்ய வேண்டும். அல்லேலூயா. எல்லாம் புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா? ஆகையால் ஏதோ நம்ம வாழ்வது ஏதோ ஒரு வேலையை செய்து சாப்பிடுவோம், அல்லது நன்றாக சாப்பிட வேண்டும், நன்றாக புடவை வாங்க வேண்டும், அல்லது ஷர்ட்டு பேண்ட்டு ஜீன்ஸ் வாங்க வேண்டும். ஜீன்ஸில் முட்டியில் கிழிஞ்சிருந்தாலும் அதை நாம் காசு கொடுத்து வாங்க வேண்டும். இதற்காக நான் வாழவில்லை. இல்லையா? ஜீன்ஸ் வாங்க வேண்டிதான். ஜீன்ஸ் வாங்க, முட்டியில் கிழிஞ்ச ஜீன்ஸோ கிழியாத ஜீன்ஸோ வாங்கி போட்டுங்க. இல்லையா? என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். அப்படிப்பட்ட நீங்கள் நல்ல ஜீன்ஸை வாங்கி போட்டுக்கொண்டு தினந்தோறும் நீங்கள் அழுது ஜெபம் பண்ணி உங்கள் முட்டியில் நின்று ஜெபம் பண்ணும் பொழுது உங்கள் ஜீன்ஸு தானாகவே அந்த இடத்துல கிழிந்து விடும். அதற்காக நீங்கள் போய் காசு செலவழிக்க தேவையில்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது நீங்கள் சாட்சி சொல்லலாம். ஏன் சார் இந்த ஜீன்ஸ் இங்கே கிழிந்திருக்குது? நான் ஜெபம் பண்ணுகிறேன், முட்டி போட்டு ஜெபம் பண்ணுகிறேன், ஆகையால் என் ஜீன்ஸ் தேய்ந்து விட்டது. ஹல்லேலூயா. நம்முடைய அப்போஸ்தலர் கிறிஸ்து சபையுடைய அந்த ஆரம்பத்தில் அதை உண்டாக்கினவர் இயக்கினவர் பாஸ்டர் சுந்தரையா அவர்கள். அந்த காலத்தில் வெள்ளை ஜிப்பாவும் வெள்ளை வேஷ்டியும் போட்டிருப்பார்கள். அவர் நெடுமுழங்கால் நின்று மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுவார். ஜெபம் பண்ண அவருடைய முட்டியில் அது எல்லாம் தேய்ந்து காய்ப்புன்னு சொல்லுவாங்க, அது ஹார்டாகி திக்காகிடும் அந்த முட்டியில் இருக்க ஸ்கின்னு தோல். பின்பு அவர் என்ன செய்வாராம்? அதை பிளேட்னால் அறுத்து அதை பீஸாக அறுத்து எடுத்து செதுக்கி எடுத்து அதை ஒரு சின்ன பொட்டியில் போட்டு வச்சுருப்பாராம். யாராவது போய் ஐயா இந்த காரியத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் அவர் சொல்லுவார், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு திறந்து இந்த பெட்டி நான் பார்த்தீங்களா, நான் எவ்வளோ முட்டி போட்டு ஜெபம் பண்ணி எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதுதான் அதுக்கு அடையாளம், சாட்சி. என்னுடைய ஜெபத்துக்கு இது சாட்சி அப்படின்னு சொல்லி என்ன அதை காண்பிப்பாராம். ஆக அப்படி ஜெபம் பண்ணதுனால ஹல்லேலூயா இந்த சபையில் ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் பிரைஸ். ஆகையால் ஜெப ஆவியை நமக்கு வேண்டும். அதான் சொன்னேன், நம்ம சபையாக ஜெபிக்கணும், கூடி ஜெபிக்கணும், அவரையே பிடித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு கப்பல் மூழ்கி போகும்போது அங்கே உள்ள விசுவாசிகள் எல்லாம் என்ன செய்வார்கள்? என்ன செய்து கொண்டிருப்பார்கள்? உட்கார்ந்து டிவி பார்த்து கொண்டே இருப்பார்களா? கப்பல் முழுக வரைக்கும் கப்பலில் என்ன செய்வாங்க? எல்லோரும் சேர்ந்து
ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தாவே கூக்கரில் இடுவார்கள். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் போய் ஆண்டவர்கிட்ட மன்றாடி கூக்கரிட்டார்களோ அப்படி கூக்கரில் இடுவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், எங்கள் பிள்ளைங்களை காப்பாற்ற ஆண்டவரே, நாங்கள் மூழ்கி போயிடக்கூடாது அப்படின்னு என்ன செய்வாங்க? அப்படி ஜெபம் பண்ணுவாங்க இல்லையா? கருத்தோட இல்லையா? கருத்தோட வைராக்கியமாக ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. தயவுசெய்து வந்து போகிறவர்களாக இல்லாதபடி, நீங்கள் யாரோ நாங்கள் யாரோ என்று இல்லாதபடி ஒருமனது ஆவியோட ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஒரே சபையாக ஒரே குரலாக நாம் ஜெபம் பண்ணும்போது அது பரலோகத்தை போய் எட்டும். அப்படி தான் ஆதி காலத்தில் அப்போஸ்தலர் காலத்தில் ஜெபம் பண்ணினார்கள். அந்த அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் பார்க்கும்பொழுது 4ஆம் அதிகாரம் அதில் பாருங்கள் எப்படி அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். அந்த இடம் கூடியிருந்த இடம் அசைந்தது. 4ஆம் அதிகாரத்தில் கடைசியில் இங்கே பார்க்கும்போது ஆண்டு 29ஆம் வசனம் பாருங்கள். அப்போஸ் 4:29. இப்பொழுது ஆண்டு கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து, ஏனென்றால் இவர்கள் எல்லாரும் கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். உடனே அவர்களுக்கு விரோதமாக ரோம அரசாங்கம் எழும்பிக் கொண்டிருக்கிறது. எப்படி அந்த காலத்தில் நடைபெறுறது அப்படியே அந்த காலத்திலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அரசாங்கங்கள் எழும்பிக் கொண்டிருந்தது. அப்பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? கண்ணீரை வடித்து கொண்டிருந்தார்கள். பயந்து நடுங்கி கொண்டிருந்தார்களா? இல்லை. ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு அவர்கள் பயந்து நடுங்கி வீட்டுக்குள்ளாக பூட்டி கொண்டு உட்காரவில்லை. ஹல்லேலூயா. அவர்கள் என்ன செய்தார்கள்? ஜெபித்தார்கள். உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்திடும் என்றார்கள். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் என்ன கேட்கிறார்கள்? அவர்கள் கர்த்தருடைய வல்லமையை கேட்கிறார்கள். ஹல்லேலூயா. பாதுகாவலை கேட்கிறார்கள். தைரியமாக ஊழியம் செய்யத்தக்கதாக ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் அனுக்கிரகம் செய்தரலாம். இப்படிப்பட்ட ஜெபத்தை நாம் செய்ய வேண்டும். ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி ஜெபம் பண்ணும்போது ஹல்லேலூயா, சுற்று வட்டாரத்தில் நடக்கிற பலவிதமான தீமையான காரியங்கள், தேசத்தில் நடக்கிற மோசமான காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். டெலிவிஷன் மூலமாக எல்லாவற்றையும் பார்க்கிறோம், செய்தித்தாள்கள் நாம் படிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆதி காலத்து சபைகள் இருந்தது போல வந்து போகிறவர்களாக தலை காண்பிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. வந்து போய் கொண்டு தலையை காண்பித்து கொண்டதால் என்ன நடக்கும்? தலை போய்விடும். என்ன சொன்னீங்க? போய்விடும். வந்து தலை காமிக்கிறவர்களுக்கு என்ன நடக்கும்? தலை போய்விடும். ஆகையால் நாம் நம் தலையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சேஃப் காட் யுவர் ஹெட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்கள் தலைகளை நீங்கள் காத்து கொள்ளுங்கள். கர்த்தர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? தலைகளை நிமிர்ந்து நடங்கள்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. லிஃப்ட் அப் யுவர் ஹெட் அண்ட் வாக் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினால உங்கள் தலைகளை நிமிர்ந்து நடங்கள். ஹல்லேலூயா. லூக்காவில் சொல்லப்பட்டிருக்கு. மறுபடியும் அதை போக வேண்டாம், இதை வாசிப்போம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது 31ஆம் வசனம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவில நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை நம்முடைய சபையில் வர வேண்டும். ஹல்லேலூயா. ஒன்றாக கூடி ஒரே வைராக்கியம், கர்த்தர் நாமத்துக்கு வைராக்கியமாக. ஹல்லேலூயா. மத வைராக்கியம் இல்லை, மத வைராக்கியம் நமக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா. வேறு எந்த மாம்சீகத்தின் வைராக்கியமோ அரசியல் வைராக்கியமோ நமக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்தை குறித்த வைராக்கியம். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர் 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 என்று தேவதூர்கள் அவரை சுற்றி எந்த நேரம் ஆர்ப்பரித்து கொண்டே இருக்கிறார்கள். Hallelujah. The angels are flying around the presence of God and singing holy 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 holy. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். Hallelujah. அப்பொழுது நாம் இப்படி, ஏனென்றால் பயத்தோடு அல்ல. Hallelujah. எந்த பயமும் நமக்கு தேவை இல்லை. கர்த்தர் நமக்கு பயத்தின் ஆவியும் கொடுக்கவும் இல்லை. அவர் கொடுக்காத ஆவி என்னது? பயத்தின் ஆவி நமக்கு கொடுக்கவே இல்லை. அதான் கர்த்தர் வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்காமல் கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறார்? அன்பும் தெளிந்த புத்தியும் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. கொடுத்துருக்கிறது என்ன? அன்பு. கர்த்தர் மேலே அன்பு, ஒருவருக்கு ஒருவர் மேலே அன்பு, வீட்டுக்குள்ள அன்பு. ஹல்லேலூயா. முதலாவது கர்த்தரை அவரை ஆண்டவர் நேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. லவ் தி லார்ட் வித் ஆல் யுவர் ஹார்ட், வித் ஆல் யுவர் மைண்ட்.
முழு இதயத்தோடு முழு மனதோடு கர்த்தரை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் நேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பின்பு உன்னுடைய லவ் யுவர் நெய்பர். ஹல்லேலூயா. உன் அயலானையும் நீ அப்படியே நேசி. ஹல்லேலூயா. உனக்கு அயலான் யார்? பக்கத்து வீட்டு மாமியா? இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம நேசிக்கணும். வீட்டில் இருக்கவங்கள குடும்பத்தின் அங்கத்தில் என்ன செய்யணும்? புருஷன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர். அங்கே முதலாவது அங்கே ஆரம்பிக்க வேண்டும். நம்முடைய அன்பு எங்கே ஆரம்பிக்கணும்? குடும்பத்துக்குள்ளே ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. அப்புறம் சபைக்குள்ளே இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியில் இருக்கணும். ஆண்டு அறியாதவர்களை கூட கர்த்தருக்குள்ளாக நாம் நேசிக்கிறோம். நேசித்து அவளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவர்கிட்ட போய் நீங்கள் வந்து அன்பாக ஒன்றும் தெரியாத முன்ன பின்ன தெரியாத ஆள்கிட்ட போய் நீங்கள் யாரும் பேச வேண்டாம். பேசுகிறதா பிரதர்ஸோடு பேசலாம். உங்களை ஃப்ரெண்ட்ஸு, நண்பர்கள், கூட வேலை செய்கிறவங்க ஆண்டு அன்பை காமிங்க. ஒரு மனுஷன் கீழே ரோட்டில் போகிற மனுஷன் கீழே தவறி விழுந்து நம்ம போய் உடனே தூக்கி விட்றோம். அன்பை காமிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியே சகோதரிகள் என்ன செய்யலாம்? சகோதரிகளுக்கு அன்பு காமிங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்க, கூட வேலை செய்கிறவங்க, சொந்தக்காரங்க, அவரிடத்தில் உங்களை அன்பை, இயேசுவின் அன்பை காண்பீங்கள். ஹல்லேலூயா. மாம்சீக அன்பு இல்லை, இயேசுவின் அன்பை காண்பித்து என்ன செய்ய வேண்டும்? அவர்களை நாம் ரட்சிப்புகளாக கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. ஷேர் த காஸ்பல். கர்த்தருடைய சுவிசேஷத்தை நீங்கள் பகிர்ந்து கொடுங்கள். அன்பை எடுத்து சொல்லுங்கள். இயேசு எப்படிப்பட்டவர்? ஹல்லேலூயா. நான் ஒவ்வொரு நாளும் காலையில் நான் அந்த கைப்பிரதி ட்ராக்ஸ் கொடுக்குறேன். வெளியில் போவேன்னா கையில் கொஞ்சம் கத்தையை எடுத்துகிட்டு போவேன். எங்கே போகிறேன்னு அந்த இடத்துல நடந்து போகிற இடத்துல அப்படியே கொடுத்துட்டு போயிடுவேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நேற்று கூட நான் போகும்போது அந்த திருமங்கலம் பஸ் ஸ்டாப் பக்கத்தில், அந்த கல்யாணம் பக்கத்தில் நமக்கு அந்த எஸ்கலேட்டர் இருக்கு இல்லையா? அப்படி ஏறினா மேலே ஏறிடும்ல படிக்கட்டு, அப்படி ஆட்டோமேட்டிக் படிக்கட்டு, எஸ்கலேட்டர். அந்த இடத்துல ஒரு மந்திரவாதி ஒரு பொம்பளை உட்காந்துருப்பாள் சூன்யம் பண்ணுறதுக்கு. என்ன கிளையண்ட் வந்தால் என்ன செய்வா? காசு வாங்கிட்டு என்ன செய்வா? சூன்யம் பண்ணுவா. யாருக்கு கை விழணும், கால் விழணும், யாரை சாவடிக்கணும், என்ன எப்படி ஆக்சிடெண்ட் ஆக்குறது, எப்படி வியாதியை கொண்டு வர்றது, எப்படி குடும்பத்தை கவுக்கிறது, என்ன புருஷ மனைவி எப்படி பிரிக்கிறது, எல்லா சர்வீஸும் எங்கே நடக்குது? அந்த படிக்கட்டு அடியில் அந்த சென்ட்ரல் எக்ஸைஸ் ஆஃபீஸ் பக்கத்தில் அங்கே நடக்குதுங்க. நான் கைப்பிரதி வச்சுருந்தேன் தமிழில். இப்படி எல்லோரும் கொடுக்க மாதிரி நோட்டீஸ் கொடுக்க மாதிரி கொடுத்துட்டு 2 நோட்டீஸ் எடுத்து அந்த பக்கத்தில் போட்டேன். படிமா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எஸ்கலேட்டில் ஏறிட்டேன். அது பாட்டுக்கு என்னை மேலே கொண்டு போயிடுச்சு. லேசை திரும்பி பார்த்தேன், அதை எடுத்து பார்க்குறா. அந்த வசனத்தை படிக்கும்போது அந்த ஆவி அவளை விட்டு போயிடும். ஹல்லேலூயா. ஆவி அலக்கழிச்சு என்ன செய்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட கைப்பிரதி கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் நல்லா கை வச்சு ஜெபம் பண்ணி மந்திரவாதி நல்லபடி எரிஞ்சிட்டு பாருங்க. படிப்பா நல்லா இருக்கும்பா அப்படின்னு. கர்த்தர் நல்ல காரியத்தை செய்வார். கர்த்தர் விடுதலை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. நான் ஈஸியாக தெரியாத மாதிரி பண்ணிட்டு போயிடணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்காருல்ல. பிசாசு தந்திரம் உள்ளவன்ல. பிசாசுக்கு மேலே அவனுக்கு விரோதமாக நமக்கு என்ன இருக்கணும்? நமக்கு தந்திரம் வேணும். பிசாசு அடிக்கிறதுக்கு நமக்கு தந்திரம், ஆண்டவருடைய ஞானம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகையால் நம்முடைய பலனை யோசித்து பாருங்கள். ஒரு சபையில் இருக்கிற பலன், ஸ்ட்ரென்த் என்ன? ஹல்லேலூயா. கர்த்தர் சபை மூலமாக தான் எல்லா காரியங்களையும் செய்கிறார். அந்த வேதாகமம் சொல்கிறது. ஹல்லேலூயா. எல்லா காரியம் கர்த்தர் நம்ம சபை மூலமாக செய்கிறார். இந்த உலகத்தை ஆளுகிறதே கர்த்தர் எப்படி செய்கிறார்? சபை மூலமாக. ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் மூலமாக தான் இந்த உலகத்தை ஆளுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஏதோ உலகத்தில் பயங்கரமான காரியம் நடக்குது, ஆண்டவர் எங்கே பரலோகத்தில் இருக்கிறாரு, அவருக்கு இதெல்லாம் தெரியுமான்னு தெரியலையே அப்படி நீங்கள் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் நோக்கி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அமெரிக்காவில் எப்படி அந்த மிஸ்ஸஸ் கிளின்டன் வராதபடி கர்த்தர் எப்படி டொனால்ட் ட்ரம்ப்பை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. தேவ மனுஷன் அவர் எப்படி அவருடைய சாட்சி எப்படி நமக்கு தெரியாது. அவர் பல காரியம் சொல்கிறாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் அவரை கொண்டு அங்கே உட்கார வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தன்னுடைய காரியத்தை செய்வதற்கு கர்த்தர் நினைச்சிருக்கார். அவர் ஏற்படுத்தின மனுஷன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சைரஸை போல. ஹல்லேலூயா. கர்த்தர் கொண்டு உட்கார வைத்திருக்கிறார். ஆமென். ராஜாக்களை ஏற்படுத்தணும், ராஜாக்களை கீழே தள்ளணும். யார்? நம்முடைய தேவனாய் கர்த்தர். சகல ஜனங்களையும் ஆளுகிறவர், சகல தேசங்களையும் ஆளுகிறவர். ஹல்லேலூயா. ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறதா 9ஆம் அதிகாரத்தில்
கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். கர்த்தத்துவம்னு என்ன? த கவர்மெண்ட் ஷால் பி அப்பான் ஹிஸ் ஷோல்டர்ஸ். இங்கிலீஷ் பைபிள் என்ன போட்டிருக்கு? கவர்மெண்ட் இஸ் அப்பான் ஹிஸ் ஷோல்டர்ஸ். ஹல்லேலூயா. கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கிறதாம். ஹல்லேலூயா. உலகத்தை படைத்தவர், மனுஷ குலத்தை படைத்தவர். அவர் யார் ஆளுகை செய்வார்? யார்? அவர் தான் ஆளுகை செய்வார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேசத்தையும் ஆளுகை செய்கிற அவரே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகையால் அவர் எப்படி செயல்படுகிறார்? புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து அவர் நமக்காக பாடுபட்டு சிலையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் எழும்பி உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு சென்று பரிசுத்தாவியை அனுப்பி சபையை உருவாக்கியிருக்கிறார். இப்பொழுது 2019 வருஷமாக சபை உலகத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த காலத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்கே இருந்தார்? கலிலேயாவில் இருந்தார். ஹல்லேலூயா. எருசலேமில் இருந்தார், பெத்லகேமில் இருந்தார், நாசரேத்தில் இருந்தார், ஊழியம் செய்தார். இப்பொழுது உலகமெங்கும் ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் சபைகள் உண்டாயிருக்கிறது? உலகமெங்கும் உண்டாயிருக்கிற சபைகளுடைய நோக்கம் என்ன? வாட் இஸ் த எய்ம் ஆஃப் ஆல் த சர்ச்சஸ் இன் த வேர்ல்டு? ஜனங்கள் ஏன் ரட்சிக்கப்படுகிறார்கள்? ஜனங்கள் ஏன் மீட்கப்படுகிறார்கள்? ஹல்லேலூயா. அவர் செய்த காரியத்தை நாம் செய்வதற்கு. ஹல்லேலூயா. நமக்கு அந்த பவரை கொடுத்து விட்டு அவர் பரலோகத்தை அவர் உட்கார்ந்து எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. He has given us the power. மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். ஏதோ கிறிஸ்டியன் ஆகிட்டோம் தப்பி தவறி, என்ன இப்போ சர்ச்சுக்கு போகிறோம், முந்தி எங்கேயோ போயிருந்தோம், இப்போ சர்ச்சுக்கு போகிறோம், அந்த மாதிரி இல்லை. அப்படி கிடையாது. முன் குறித்தவர்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார், நமக்கு வல்லமையை தந்திருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நாம் ஏதோ அவருடைய கண்களுக்கு மறைவானவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. நான் இங்கே இருக்கிறேன், பாடியில் இருக்கிறேன், நான் சர்ச்சுக்கு போகிறேன், என்னை பற்றி இயேசுநாதருக்கு தெரியுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. ஹல்லேலூயா. உங்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார், உங்களை கொண்டு இங்கே உட்கார வைத்திருக்கிறார் அவருடைய காரியத்திற்காக. ஹல்லேலூயா. அவருடைய காரியத்தை செய்வதற்காக, அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக, இந்த உலகத்தில் இருளை நீக்குவதற்காக கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது கர்த்தர் நமக்கு அந்த வல்லமை பவரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பாருங்கள், 18ஆம் அதிகாரத்தில், அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவினால் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எப்படி ஒரு மிலிட்ரியில் மேலே ஒரு ஜெனரல் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஆர்டர் கொடுத்துருக்கிறார். எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வீரர்கள் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து கடைசியில் இருக்கிற ஒரு வீரனுக்கும் அவர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீ எதிரியை நீ சுடலாம். ஹல்லேலூயா. எதிரியை நீ கைது செய்யலாம். சாதாரண ஒரு மிலிட்ரிக்காரர், ஒரு சோல்ஜர், இல்லை ஒரு கான்ஸ்டேபிள் எடுத்துங்க. அந்த கான்ஸ்டேபிளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பவர், அந்த போலீஸ்காரருக்கு கொடுக்கப்பட்ட பவர் என்ன? ஒரு 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 குற்றவாளியை அவர் என்ன செய்யலாம்? கைது செய்யலாம். ஹல்லேலூயா. அந்த அதிகாரம் யார் இடத்துல இருக்குது? தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த பவரை கொடுத்துருக்கிறது அவர்கள் கொடுத்துருக்கிறார்கள். எம்பவர்டு டவுன் த லைன். ஈவன் த லீஸ்ட் ஒரு கான்ஸ்டேபிள் கூட என்ன செய்யலாம்? ஒரு திருடனை, ஒரு பிக் பாக்கெட் என்ன செய்யலாம்? அவனை பிடிக்கலாம். ஹல்லேலூயா. கேட்க முடியாது, ஏன்னா அது கவர்மெண்ட்டு அதிகாரம். ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தர் நமக்கும் அதிகாரம் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்கிறார், எல்லா அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆகையால் தேர்ஃபோர் அந்த பவரை நான் வைத்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன். அந்த அதிகாரத்தினால் நீங்கள் வேலை செய்கிறீர்கள். அந்த அதிகாரத்தினால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுத்து கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. நான் உங்களோடு கூட இருக்கிறேன். உலகம் முடிவு பறிந்த நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஐ எம் வித் யூ. எப்படி ஒரு போலீஸ்காரர் போய் தைரியமாக ஒரு திருடனை பிடிக்கிறார்? அப்போ என்ன அவர் என்ன தெரியும்? எனக்கு பின்னால் நிற்பவர் யார்? என்னுடைய கவர்மெண்ட், என்னுடைய ஐஜி நிற்கிறார் என் பின்னால். ஹல்லேலூயா. அந்த பவரில் தான் நான் வந்திருக்கேன். ஹல்லேலூயா. ஒருவனும் கேள்வி கேட்க முடியாது. ஹல்லேலூயா.
அப்படியே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் நமக்கு வல்லமையை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த பவர்னால இது ஏதோ ஒரு மாம்சத்தின் அதிகாரமோ அல்லது ஒரு விதமான ஒரு தவறான முறையில் உபயோகப்படுகிற அதிகாரம் அல்ல. ஹல்லேலூயா. இந்த அதிகாரம் கர்த்தருடைய வசனத்தின்படி, வார்த்தையின்படி, கர்த்தருடைய அன்பினால் போய் என்ன செய்கிறோம்? நம்ம ஜனங்களை சந்திக்கிறோம், ஜனங்களை மீட்டுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகையால் சபைக்கு ஒரு பாதுகாவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, மீட்கப்பட்டவர்களுக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் ஒரு பாதுகாவலை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகையால் தான் இந்த வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஹல்லேலூயா. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு, சபைக்கு பொல்லாப்பு நேரிடாது. The gates of hell shall not overcome the power of the church. Hallelujah. பாதாளத்தின் திறவுகோல்கள் சபையை மேற்கொள்வதில்லை. Praise the Lord. எந்த ஒரு அந்தகார சக்திகளோ, எந்த சூனிய கட்டுகளோ, மந்திர கட்டுகளோ, எந்த மோசமான இருண்ட காரியங்களோ எதை மேற்கொள்ள முடியாது? கர்த்தருடைய சபையை மேற்கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. சில நேரம் போராட்டம் இருக்கும், அது எதிர்ப்பு சக்தியில் வரலாம், சில தீமையான காரியங்களை செய்துட்டு போகலாம். ஆனால் அவர்கள் என்ன செய்ய முடியாது? கர்த்தருடைய சபையை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பாதுகாவல் தருகிறார். ஆமென். கர்த்தர் என்ன காரியம் கர்த்தர் நமக்கு பாதுகாவல் தருகிறார் என்றால், முதலாவது இந்த பாதுகாவலுடைய அடிப்படையான காரியம் எங்கிருந்து வருகிறது என்றால் சிலுவையிலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ப்ரொடெக்ஷன் கம்ஸ் ஃப்ரம் த கிராஸ். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ரத்தம் நமக்காக ஒரு தியாகம் செய்தார், ரத்தம் சிந்தினார். ஆகையால் அந்த பாதுகாவல் ரட்சிப்பிலிருந்து வருகிறது. கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய தியாகத்திலிருந்து வருகிறது. அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். சிலை மரத்திலே அடையப்பட்டு அவர் மரித்த பிறகு அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். அவர் அப்படியே போகவில்லை. ஹல்லேலூயா. எத்தனையோ மகான்கள் தோன்றினார்கள், எத்தனையோ பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் தோன்றினார்கள், பெரிய பெரிய படிப்பாளிகள் தோன்றினார்கள். எல்லாம் கடைசியில் மரித்து போய்விட்டார்கள். ஹல்லேலூயா. மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஹல்லேலூயா. தேவகுமாரன், சன் ஆஃப் காட். He rose again from the dead. Hallelujah. மரணம் அவரை மேற்கொள்ள முடியவில்லை. மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் அதிகாரி இருக்கிறவர் கர்த்தர். Hallelujah. Praise the Lord. ஆகையால் கர்த்தர் நமக்கு மரண பயத்தை கர்த்தர் நமக்கு நீக்கி இருக்கிறார். Hallelujah. Praise the Lord. ஆகையால் நாம் பிசாசை மேற்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எப்படி பிசாசை மேற்கொள்கிறோம்? கர்த்தருடைய ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் நம்முடைய சாட்சியின் வார்த்தையினாலும் பிசாசை மேற்கொள்கிறோம். By the blood of the lamb and by the testimony of word of testimony. Hallelujah. எழுப்புதல் இதில் இருக்குது, வெளிப்படுத்தல் இருக்குது. Hallelujah. இப்போ சொல்ல நேரம் இல்லை, ரெஃபரன்ஸ் கொடுக்க. நீங்கள் படித்து எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிங்க. வெளிப்படுத்தல் ஃபுல்லாக படித்து கண்டுபிடிங்க. ஆட்டுக்குட்டியான இரத்தத்தினாலும் சாட்சியின் வாயினாலும் அவர்கள் பிசாசை மேற்கொண்டார்கள். Hallelujah. Praise the Lord. வசனம் சொன்னால் வீட்டில் போய் ஃபுல் புக்கே வாசித்து பாருங்கள். Praise the Lord. அப்போது கர்த்தர் நமக்கு முதலாவது நம்முடைய பாதுகாவல் எப்படி வருகிறது? அவருடைய ரட்சிப்பின் மூலமாக. Hallelujah. நமக்கு கர்த்தர் நம்முடைய சரீரத்துக்கு கர்த்தர் பாதுகாவலை கொடுக்குறார். Hallelujah. பாடிலி ப்ரொடெக்ஷன். சகோதரி சொன்ன சாட்சி மாதிரி அந்த சரீரத்துக்கு கர்த்தர் என்ன அழகாக ஒரு ஆச்சரியமான பாதுகாவலை கொடுத்துருக்கிறார். பல விதமான கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும், ஒருவேளை ஒரு ஆக்சிடெண்ட் ஆனாலும், ஏதோ ஒரு விபத்துகள் ஆனாலும் கர்த்தர் நம்முடைய சரீரத்தை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவதூதர்களை கொண்டு கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். பணிவிடை ஆவிகள், அவர்கள் பணிவிடை ஆவியாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. தேவதூதர்கள் ஆமாம் ஆமாம். Praise the Lord. Hallelujah. தேவதூதர்கள் நம்முடைய ரட்சிப்பினால், நாம் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறபடினாலே நமக்கு என்ன கர்த்தர் தருகிறார்? அந்த பாதுகாவலை தருகிறார்.
ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர்களை நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அன்பப்படும் பணிவிடை ஆகியோராக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஏசப்பா பிள்ளைங்களுக்கு நல்லா கவனிங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ளாக நாம் ஜாக்கிரதையாக இருக்கும் பொழுது, கர்த்தருக்குள்ளாக நாம் பரிசுத்தமாக இருக்கும் பொழுது, கர்த்தருக்குள்ளாக நாம் கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது, கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கும் பொழுது தேவதூதர்களை கர்த்தர் அனுப்புவார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய கண்களுக்கு அவர்கள் தெரியாமல் இருக்கலாம். பெரிய ஒரு ஆபத்திலிருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. எத்தனை முறை கர்த்தர் என்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றியிருக்கிறார், ஆக்சிடென்ட் காப்பாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பல முறைகள் ட்ரெயின்லேருந்து விழுந்து விடாதபடி ஒரு முறை காப்பாற்றினார். ஹல்லேலூயா. ஒரு முறை எக்மோர் ஸ்டேஷன் கிராஸ் பண்ணும்போது ட்ரெயின் எப்படியே ரிவர்ஸில் வருது, பிளாட்ஃபார்முக்குள்ளே இருந்து இருட்டில் பிளாக்காக வருது, பேக் சைடு வருது, கீழே அந்த ரோடு மாதிரி இருக்கும், அது போயிட்டுருக்கேன். திடீர்னு பார்த்தா அப்படியே ஸ்பீடாக வருது, அது பேக் சைடு வருது. டவார்னு குதிச்சு கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிட்டேன். ஒரு செகண்ட் தான். ஹல்லேலூயா. கர்த்தர் காப்பாற்றினார். பைக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, கர்த்தர் காப்பாற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். தேவ தூதர்களை கொண்டு கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். ஆண்டவரே, நம்ம பிள்ளைங்களாம் ஸ்கூல் போகும்போது கூட என்ன செய்யணும்? தள்ளைக்கவே ஜெபம் பண்ணி, ஏசப்பா தேவதூதர்களை கொண்டு பிள்ளைகளே காத்துக்கொள்ளும். பெரிய பிள்ளைங்களோ சின்ன பிள்ளைங்களோ பசங்களோ பெண்களோ எல்லாரையும், வீட்டில் வேலைக்கு போகும்போது, புருஷன் வேலைக்கு போகும்போது, மனைவி வேலைக்கு போகும்போது, ஆண்டவரே தேவதூதர்களை கொண்டு காப்பாற்றுவோம். ஆண்டவரே என் மனைவியை காப்பாற்றுவோம், என் புருஷனை காப்பாற்றுவோம். ஹல்லேலூயா. நான் அப்படிலாம் ஜெபம் பண்ண மாட்டேன். எப்படின்னா போட்டோம் அப்படின்ட்டு என்ன செய்யக்கூடாது. நம்ம அப்படி யோசிக்கலாமா? ஜெபம் பண்ணுவீங்களா? தேவர்களை கொண்டு காப்பாற்றணும்னு சொல்லி பண்ணுவீங்களா இல்லையா? பிடிக்கலையா? பண்ணுவீங்களா? பிரைஸ் தி லார்ட். பண்ணணும். ஆமாம். அந்த ரெவலேஷன் சொல்லுங்கள், அந்த வசனம். வெளிப்படுத்தல் 12 எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்தல் 12:11 நல்லா வாசிங்க சிஸ்டர். மரணம் நேரிடினாலும் அதுக்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. எதை ஜெயித்தார்கள்? பிசாசை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. பிசாசுக்கு பயப்பட வேண்டாம். அந்தகார சக்திகளுக்கு, சூனிய கட்டில், மந்திர, இந்த காரியத்துக்கு பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. பிசாசன் மேலே கர்த்தர் நமக்கு அதிகாரம் எடுக்க கிருபை வல்லமை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எதிரிகள் சரீரத்தை மாத்திரம் தான் கொல்ல முடியுமே தவிர ஆத்மாவை கொல்ல முடியாது. ஹல்லேலூயா. சரீரத்தையும் ஆத்மாவையும் பாதாளத்தில் அழிக்கிறவருக்கே பயப்படுங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ ஆண்டு வல்லமையான கர்த்தர் நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை வணங்காது. ஹல்லேலூயா. திருப்பி திருப்பி தலைவலிகள் வராது உங்களுக்கு. ஏதாவது அப்படிப்பட்ட ஒரு வாதை மாதிரி எதாவது நடக்குதா? வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் தான் யோசித்து பாருங்கள். என்ன காரணம்? எதனால் அந்த வாதை மாதிரி இருக்குது? சில நேரம் அந்த வாதைகள் மாதிரி வர்ற சில நேரத்தில் நல்லா யோசித்து பாருங்கள். அப்போ நல்ல ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஜெபம் பண்ணணும். குடும்பம் சேர்ந்து ஜெபம் பண்ணணும். நான் சொன்னேன்ல, ஒரு மனிதாவி வீட்டில் இது நம்ம சபையில் இருக்குது. மொத்தமாக சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் வலிமையான காரியத்தை செய்யலாம். அப்படியே குடும்பம் என்ன செய்ய வேண்டும்? ஹோல் ஃபேமிலி ஷுட் ஜாயின் டுகெதர். ஒரே குடும்பமாக ஒரு மனித ஆவியோட, புருஷ மனைவிக்குள்ள ஒரு மனிதன் ஆவி, பேரண்ட்ஸு பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள ஒரு மனிதன் ஆவி, எல்லோரும் சேர்ந்து என்ன நம்ம ஜெபம் பண்ணும்போது, ஒருவர் நேசித்து ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் பிசாசின் காரியங்கள் உங்கள் வீட்டில் வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாதபடி கர்த்தர் காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகையால் கர்த்தர் நமக்கு ஆவி, ஆத்மா, சரீரத்துக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? பாதுகாவல் கொடுக்கிறார். நம்முடைய மனசை பிசாசு கெடுக்காதபடி கர்த்தர் நமக்கு பாதுகாவல் கொடுக்குறார். ஹல்லேலூயா. தெளிந்த புத்தியை கர்த்தர் நமக்கு தருகிறார். வசனத்தை வாசிக்க 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 படிக்க படிக்க கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? மனதில் பாதுகாவலை கொடுப்பார்.
ஆத்மாவில் பாதுகாப்பார். ஜெபம், அபிஷேகம், அது எதை காக்கும்? நம்ம ஆத்மாவை காக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பின்பு நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய புருஷ மனைவி பிள்ளைகள், God will protect our families. ஹல்லேலூயா. குடும்பமாக கர்த்தருக்கு பிரியமாக ஜீவிக்கும்போது கர்த்தர் என்ன செய்வார்? குடும்பத்தை காப்பார். இப்போ அவளுக்கு சொல்ல நேரம் இல்லை. மனைவிகளை புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள், புருஷனை மனைவி மேலே அன்பு கூறுங்கள், பிள்ளைகள் மேலே அன்பு கூறுங்கள், பிள்ளைகள் கீழ்ப்படியுங்கள். நிறையா இருக்குது. என்ன செய்யணும்? பிள்ளைங்களாம் என்ன செய்யணும்? சில்ட்ரன் கீழ்ப்படியணும். அப்பா அம்மாவுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும் இல்லையா? கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும், டீச்சருக்கு கீழ்ப்படியணும் இல்லை, ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படியணும், சாட்சியுள்ள பிள்ளைங்களாம் இருக்கணும், சண்டை போடக்கூடாது இல்லையா, அன்பாக பேசணும். எல்லாருக்கும் கர்த்தர் நல்ல பெயர்களை கொடுத்துருக்கல. நம்மளாம் என்னது? கர்த்தருடைய நாமம் என்ன சரி, கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்துருக்கார்? கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் இப்போ எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்குல்ல, அழகான பேரை கர்த்தர் கொடுத்துருக்காரு. ஜான் ஒரு பேர் கொடுத்துருக்காரு இல்லையா, மேரி, சாரி சில்ட்ரன், டாக்கிங் அபவுட் சில்ட்ரன். ஒரு என்ன சொன்ன ஒரு லேடிஸ் பேர் சொல்லுங்களேன். இது டெபோரா, ஏமா ஜோனா. ஓகே. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த நேம் சொல்லி என்ன செய்யணும்? கூப்பிடணும். எப்படி கூப்பிடணும் இல்லையா? எப்படி கூப்பிடணும்? கிருபான்னு கூப்பிடணும் இல்லையா? அதே மாதிரி தம்பி சுனில்னு கூப்பிடணும். என்ன சொல்லக்கூடாது? என்ன எப்படி கூடக்கூடாது? ரோட்டில் போகிற விலங்குகள் பேரை சொல்லி என்ன செய்யக்கூடாது? கூப்பிடக்கூடாது. தெரியல உங்களுக்கு என்னென்ன விலங்குகள் நம்ம ரோட்டில் போகுதுன்னு? அந்த விலங்குகள் பேரை சொல்லி யாராவது பூனையான்னு கூப்பிடுவாங்களா? கூப்பிட மாட்டாங்களா? அந்த அடுத்தது தான் சொல்லுவாங்க. என்ன அப்படி என்ன செய்யக்கூடாது? ரோட்டில் பூனை, நாய் போகுது, எருமாடு போகுது, பசு எல்லாம் மாடு போகுது, அது போடு இது போகுது இல்லையா? அப்போது என்ன செய்யக்கூடாது? நம்ம அப்படிப்பட்ட பேர்களை சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது? கூப்பிடக்கூடாது. ஆண்டவர் பிள்ளைங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க, நல்ல கிறிஸ்டியன் ஃபேமிலியில் உள்ள பிள்ளைங்க எப்படி கூப்பிடணும்? ஒருத்தர் சின்ன குழந்தைகளோட விட அது ஆளும் தொந்தரவு பண்ண ஏதாவது ப்ராப்ளம் கொடுக்கும், சாப்பிடாது, என்ன கால் கை போட்டு உதைக்கும் இல்லை? அப்புறம் என்ன செய்யக்கூடாது? நம்ம பேயே என்ன செய்யக்கூடாது? அப்படிலாம் பேரெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன கர்த்தருடைய சாயல் உண்டாக்கப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கா. அப்போ என்ன செய்யணும்? அந்த பிள்ளைங்கள பேர் சொல்லி தான் கூப்பிடணும் இல்லையா? அன்பாக கூப்பிடலாம். வாமா, பாப்பா, குட்டி, அதெல்லாம் ஓகே. ஆனால் என்ன செய்யக்கூடாது? கெட்ட வார்த்தை சொல்லி என்ன செய்யக்கூடாது? கூப்பிடக்கூடாது. நீ மாடுன்னு சொல்லியே கூப்பிட்டா கடைசியில் இப்போ பெருசாச்சும் இதாகிரும், அது மாடாக தான் இருக்கும். இல்லை, ஆகையால் நம்ம ஆண்டோட பிள்ளைங்க நம்ம என்ன செய்யக்கூடாது? தவறான காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. அப்படியே கர்த்தர் நமக்கு அவர் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த ஃபேமிலி, குடும்ப பாதுகாவல் கர்த்தர் நமக்கு தருகிறார். தலைமுறைகளை கர்த்தர் காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்வாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணுறது, நீங்கள் என்ன சொல்லணும்? ஆண்டவரே எங்கள் பிள்ளைங்களை காத்துக்கொள்ளும். பெரிய பிள்ளைங்களோ, கல்யாணம் பண்ண பிள்ளைங்க, குழந்தை பெற்ற பிள்ளைங்க, ஃபேமிலியாக இருக்கிற பிள்ளைங்களை கூட என்ன செய்யணும்? பெரியவங்க உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் கல்யாணம் பண்ண பிள்ளைகளை அவ்வளோ பேருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணோம். மருமகளுக்காக ஜெபம் பண்ணோம், மகனுக்காக ஜெபம் பண்ணோம், பேர பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணோம். சம்மந்தக்காருக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? நாங்கள் பண்ணுறோம். சம்மந்தமே இல்லாமல் இருக்கிறீங்களா? சம்மந்தக்காருக்காக ஜெபம் பண்ணோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தலைமுறைகளே கர்த்தர் ஆண்டவரே எங்கள் பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, வருகிற ஜென்ரேஷன்ஸ் நாங்கள் பண்ணுறோம். பயத்தோட நடுக்கத்தோட we are praying for the generations to come. இப்போவே காலம் பயங்கரமாக இருக்குது. இப்போ நம்ம பிள்ளைங்க பெருசாகிடுச்சுன்னா அதுக்கு இப்போ இந்த பிள்ளைங்களாம் இருக்கலாம், இதெல்லாம் பெருசாகி கல்யாணம் பண்ணும்போது எப்படி இருக்கும்? உலகம் எப்படி இருக்கும்? சென்னை எப்படி இருக்கும்? இந்தியா எப்படி இருக்கும்? இந்த பிள்ளைங்களாம் பெருசாக அந்த பிள்ளைங்க அவங்களுக்கு சில்ட்ரன்லாம் என்ன அப்புறம் அதெல்லாம் பெருசாகும், தலைமுறை போயிட்டு இருக்கும் இல்லையா? அப்போ எப்படி இருக்கும் உலகம்? அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பாதுகாவல் இருக்குது? என்னோட போச்சுங்க, எங்கள் பிள்ளைங்கள பசங்களை இதெல்லாம் கவலையப்படுறது இல்லைங்க, அது உலகத்தில் சொல்லுவாங்க. அப்படி நம்ம சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? என்னை வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டேங்க, கல்யாணம் வச்சுட்டு கொடுத்துட்டேன், அவ்வளோதான். கல்யாணம் பண்ணி வச்சு என்ன பண்ணிடுறாரு இவர்? துரத்தி விட்டுறாரு. அப்படி எத்தனை குடும்பத்தை அப்படி பண்ணுறாங்க? எவனுக்கோ ஒருத்தனை கட்டி வச்சு அனுப்பி விட்றது.
அப்படிலாம் வாயத்திலிருந்து பேசியிருக்காங்க. எங்களுக்கு தெரிஞ்சவங்கள அந்த காலத்தில் நாங்கள்லாம் அந்த ஆதி காலத்தில் நம்ம வந்து இந்த சத்தியம் இல்லாமல் ஒரு கிறிஸ்டியன்ஸாக இருக்கும்போது எங்கள் தெரிஞ்சவங்களாம் அப்படி பேசுகிறேன். ஐ ஜஸ்ட் கெட் மேரிட் டு ஹர், கெட் ரிட் ஆஃப். இதெல்லாம் அவிஸ்வாசி கிறிஸ்டியன்ஸ் பேசுகிறக்கா இப்போ சொல்கிறான் என்ன அந்த காலத்தில். அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அவர் சில்ட்ரன் ஆர் இம்பார்ட்டண்ட், அவர் கிராண்ட் சில்ட்ரன் இம்பார்ட்டண்ட். ஜென்ரேஷன்ஸுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உங்கள் தலைமுறை, உங்கள் பிள்ளைங்க பெருசாகும், அப்புறம் அப்படியே படிப்படியாக அது வந்து உயரும். அந்த அவங்க வந்து ஆண்டவர்களாக இருக்கணும். நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கணும், கர்த்தர்களாக இருக்கணும். ப்ரொடெக்ஷன் இஸ் இன் த லார்ட். நம்ம பிள்ளைங்களுக்கு பாதுகாவல் கர்த்தர் தான். நம்ம பேர பிள்ளைங்களுக்கு யார் பாதுகாவல், கிராண்ட் சில்ட்ரனுக்கு கர்த்தர் தான் பாதுகாவல். குடும்பத்துக்குள்ள வரப்போகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் தான் பாதுகாவல். தலைமுறை தலைமுறையாக கர்த்தர் நம்ம பிள்ளைகளை காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தரை வருகை மட்டும் ஹல்லேலூயா 1000 தலைமுறை வரைக்கும் என்ன செய்யணும், நம்ம காத்துக்கொள்ளணும். பிள்ளைங்க கூட என்ன செய்யலாம், லார்ட் ப்ரொடெக்ட் மை பிரதர்ஸ், ப்ரொடெக்ட் மை சிஸ்டர். ஓகே, அது மாதிரி நம்ம என்ன செய்யணும், நம்ம என்னம்மா புரியுதா, எங்கள் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் நீங்கள் பாதுகாக்கணும். அந்த புரியுதாடா எல்லாம் சில்ட்ரன், ப்ரொடெக்ட் மை சிஸ்டர், ப்ரொடெக்ட் மை பிரதர். என்ன வென் யூ க்ரோ அப், ப்ரொடெக்ட் மை பேரண்ட்ஸ், எங்கள் அப்பா அம்மா காத்துங்க. ஜெபம் பண்ணுறீங்களா? அப்படியே நீங்கள் என்ன செய்யணும், எல்லாருக்கும் ஜெபம் பண்ணணும். ஓகே, ப்ரொடெக்ஷன் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர்ஸ். அப்புறம் காட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஃபார் யுவர், உங்கள் வேலை, உங்கள் தொழில், ஜாப். ப்ரே ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் யுவர் ஜாப். ப்ரே ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் யுவர் பொசஷன்ஸ். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்குற வீடு, நிலம், வயல், என்ன அப்புறம் காரு, வண்டி, என்னென்ன கர்த்தர் கொடுத்துருக்காரோ ஆண்டவரே எல்லாத்தையும் பாதுகாத்துங்க. திருடன் திருடாதபடி என்ன உங்களுடைய கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற சகல பொருள் ஆசீர்வாதங்கள் கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவே இதை பாதுகாத்துக்கொள்ளும் கர்த்தாவே. ஆண்டவே எங்கள் வீட்டை காத்துக்கொள்ளும் கர்த்தாவே. உங்கள் வேலையை காத்து, பிஸ்னஸை காத்துக்கொள்ளும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ப்ரொடெக்ஷன் ஃபார் ஆல் வாட் காட் ஹஸ் given to you. Praise the Lord. The next is protection for the eternal life. ஆண்டவரே நான் நித்திய ஜீவனுக்குள்ள நான் இருக்க வேண்டும் கர்த்தாவே. கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நம்ம நித்திய ஜீவன் நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் கொடுத்த நித்திய ஜீவன் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே முடிவு பெரிய நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவானா. ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்நாள் முழுவதுமாக நாம் அப்படியே ஆத்மாவை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நித்திய ஜீவனுக்கு நம்முடைய கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்க நித்திய ஜீவனை காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. லார்ட் ப்ரொடெக்ட் மை இட்டர்னல் லைஃப். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்துருக்கிறார். கர்த்தர் பாவத்தை மன்னிச்சிருக்கிறாரு, விடுதலை செய்திருக்கிறாரு. ஆண்டு பிள்ளையாக இருக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், உடன்படிக்கை செய்திருக்கிறோம், அபிஷேகம் பண்ணி பெற்றப்பட்டிருக்கிறோம். இதை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நித்திய ஜீவன், இட்டர்னல் லைஃப், அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம உலகத்தில் வேறு எந்த காரியம் நமக்கு முக்கியமாக தெரியாது. ஹல்லேலூயா. பணமோ பொருளோ நகையோ வீடோ சொத்தோ சுதந்திரமோ எல்லாம் ஆண்டு தருவார், எல்லாம் தேவை தான், இல்லைன்னு சொல்ல, வேண்டான்னு சொல்ல. அதெல்லாம் நமக்கு முக்கியமாகவே தெரியாது. ஹல்லேலூயா. நித்திய ஜீவன் தான் முக்கியம். எல்லாவற்றை காலம் முக்கியமான காரியம் என்னது, இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன். கர்த்தரோடு கூட இருக்க போகிறோம், நித்தியமாக இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே ப்ரொடெக்ட் அஸ், ஃபேமிலியை, ஹோல் ஃபேமிலி. இப்போ நாங்களாம் கன்சர்ன் இஸ் ஆண்டவரே பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க எல்லாருமே ஆல் ஷுட் பி இன் இட்டர்னல் லைஃப். ஒருத்தராவது என்ன செய்யக்கூடாது, ஒருவராவது நாம் கைவிடப்படக்கூடாது. நன் ஷுட் பி லாஸ்ட். சபைக்கு ஜெபம் பண்ணோம், அப்படி தான் ஜெபம் பண்ணுறோம். ஒரு ஆத்மா கூட கர்த்தாவே கைவிடப்படக்கூடாது கர்த்தாவே சபையில். அப்படியே அப்புறம் நம்ம ஆல்சோ நம்ம கடைசியில் இன்னொரு காரியம் ஜெபம் பண்ணலாம். ப்ரொடெக்ஷன் ஃபார் அவர் சிட்டி, நம்முடைய சுற்றி இருக்கிற நம்முடைய சமுதாயம், சொசைட்டி, நம்முடைய பட்டணம், நம்முடைய மாநிலம், நம்முடைய தேசம், அதுக்காக நம்ம ஆண்டவரே பாதுகாத்துக்கொள்ளும். 44 பேர் மிலிட்ரி போய் இறந்தாங்க, சுட்டு கொல்லப்பட்டார்கள். தேசத்துக்கு பாதுகாவல் வேணும். கர்த்தர் வீட்டை காவலாளர் வீழ்த்துறது விருதா. தேசத்தை காப்பவர் யார், கர்த்தர் தான். ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த மிலிட்ரிக்காரங்க, போலீஸ்காரங்க, ஏர்ஃபோர்ஸ், நேவி, ஆண்டு இவர்களை பாதுகாத்துக்கொள்ளும் கர்த்தா. தேசத்தை பாதுகாத்துக்கொள்ளும், தேசத்துடைய பொருளாதார நிலைமை காத்துக்கொள்ளும். அப்படியே பல விதமான அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களே கர்த்தர் ஆண்டு அவர்களை விடுதலை செய்யுங்க. நம்ம என்ன ஜெபம், இன்னும் முக்கியமான ஜெபம் என்ன பண்ண தெரியுமா, நம்முடைய தேசத்தில் அடிமைத்தனம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் விடுதலை செய்ய வேண்டும். அப்படியே அந்த பாண்டட் லேபர்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன பிள்ளைகளை வந்து
ஒரு ஒரு கூட்டமாக ஜனங்களை ஒரு 10-50 பேர் வந்து என்ன செய்வான், கிராமத்துக்காரங்களை கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுவான், பெரிய காம்பவுண்டில் அடைச்சி அங்கே அந்த இதெல்லாம் செய்வாங்கல்ல, செங்கல் சூழெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே நினச்சிப்பான், லேபர் வச்சுருப்பான், என்ன சரியானபடி சம்பளம் கொடுக்க மாட்டான், அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணுவான், கடினமாக வேலை வாங்குவான். இதுக்கு பேர் என்னன்னாக்கா பாண்டட் லேபர்னு பேர். அடிமைத்தனத்தின் கொத்தடிமைன்னு நினைக்கிறேன் இல்லை. அப்படிப்பட்டவர்கள் கர்த்தர் விடுதலை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம என்ன ஜெபம் பண்ணோம், அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் காப்பாற்றி என்ன செய்யணும், அவர்களை கர்த்தர் விடுதலை செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட ஊழியத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, இந்த அடிமைகளை விடுதலை செய்கிற சில ஸ்தாபனங்கள் இருக்குது ஆண்டவரே, என்ன அப்படிப்பட்ட ஸ்தாபனத்தில் வேலை செய்கிறவர்கள் அதிக ஆபத்தான காரியத்தில் போய் அவர்களை விடுதலை செய்கிறார்கள். அவர்களை கர்த்தர் என்ன செய்யணும், காப்பாற்றணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் நமக்கு ஒரு அறிவு ஞானம் வேணும். நமக்கு ஏதோ நம்ம காரியத்தை மாத்திரம் பார்த்து உட்காந்து, ஆண்டவரே எனக்கு என் சாப்பாடு, என் வயிறு, என் துணி அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், மற்றவங்களுக்காக நம்ம கரிசனம் இருக்கணும். ரிமெம்பர் தெம் தட் ஆர் இன் பாண்ட்ஸ். பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். தமிழ் எப்படி வருதுன்னு கரெக்டாக, இங்கிலீஷில் ரிமெம்பர் தெம் தட் ஆர் இன் பாண்ட்ஸ். இதில் எபிசோடில் வருது, ஞாபகம் எனக்கு ரெஃபரன்ஸ். ஆகையால் இதெல்லாம் நம்முடைய பொறுப்பு, சபையுடைய பொறுப்பு. சபை இவளுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். இஸ்ரவேல் ஜெயத்துக்காக ஜெபம் பண்ணணும், இஸ்ரவேலுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க, இஸ்ரவேலின் பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. உலகமெங்கும் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாத்துக்கணும். பல தேசங்களில் டார்ச்சர் பண்ணுறாங்க, பல தேசங்களில் கொலை பண்ணுறாங்க, பல தேசங்களில் சபைகளை இருக்கிறார்கள், பல தேசங்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒடுக்கப்படுகிறார்கள். இவருடைய பாதுகாப்புக்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். இதுதான் ஆண்டு கிறிஸ்தவ வாழ்க்கை. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. நம்முடைய மனசு நம்ம நல்ல ஆண்டவருக்கு ஏற்ற மனசாக இருக்கும்போது, அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற இருதயம் நம்ம இருதயம் இருக்கும்போது கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தர் தாம் நம்ம ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்வராக. வர முடியாதவர்கள், ஆஸ்பத்திரியில் இருக்கிறவர்கள், வியாதியார்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் காத்துக்கொள்வராக, பலப்படுத்துவாராக. காவல் இருக்கிறவர்களை கர்த்தர் காத்துக்கொள்வாராக, அவரை விடுதலை செய்வாராக.